வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கர்நாடகா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இன்று காலை பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்றார். மேலும் வாழும் கலை அமைப்பின் சர்வதேச மையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தியான கோயிலையும் திறந்து வைத்தார். இன்று பிற்பகல் ஹைதராபாத் செல்லும் அவர் சுமார் 9,400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி அவற்றை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மேற்குவங்கம், அசாம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்றிருப்பது தனது அரசு செயல்படுத்திய தேசிய கொள்கைக்கு பொதுமக்களின் ஆதரவுக்கு சான்றாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று பாஜக தொண்டர்கள் இடையே உரையாற்றிய பிரதமர், தேர்தல் முடிவுகள் தேசத்தின் மனநிலையை பிரதிபலிக்கின்றன என்று கூறினார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு தொடர்ந்து தமிழ்நாடு அரசுடன் இணைந்து பணியாற்றும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜோசப் விஜய்க்கு இலங்கை அதிபர் திரு அனுர குமார திசநாயக்க வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலங்கையும் தமிழகமும் வரலாறு, கலாச்சாரம், தொழில் முயற்சி மற்றும் பல தலைமுறைகளாக நீடித்த மக்களுக்கிடையேயான உறவுகள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன என்று சமூக ஊடக பதிவில் இலங்கை அதிபர் தெரிவித்துள்ளார். வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி காரி எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் நிகழ்ச்சி நேயர்கள் முன்னிலையில் புதுச்சேரி கோரிமேடு ஆகாஷ்வாணி நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 மணி அளவில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மயிலாடுதுறை திரு த. செந்தில்குமார் அழைப்பு விடுத்துள்ளார். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சி இம்மாதம் 15ஆம் தேதி நண்பகல் 12:02 மணிக்கு முதன்மை அலைவரிசையிலும் FM பண்பலை அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.